Hi friends, welcome to Tamil Garden Tips. மஞ்சளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சளில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி கலர்ஸும் நிறையா இருக்குது. கலர்ஸ் என்னென்னா கருமஞ்சள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆனால் நார்மலான மஞ்சள் தான். மஞ்சள்லே கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், கருமஞ்சள் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா மஞ்சள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பொங்கலுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொங்க பானையிலலாம் கட்டுறதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தான். பொங்கலுக்கு வேஸ்ட்டாக வாங்கின மஞ்சள் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மண்ணில் போட்டு வைப்போம். இப்போ மட்டும் கிடையாது, ஒரு 3-4 வருஷமாகவே இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப திரும்ப இதே மஞ்சளில் தான் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிழங்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற மண்ணில் போட்டோம். இந்த வருஷம் ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்துட்டுனா, கிழங்கு போட்டோடனே எல்லாத்தையும் எலி நோண்டி தூக்கி போட்டு கொஞ்சம் செடி வரும், எலி அப்படியே பிடுங்கி போட்டுரும், அப்படியே காஞ்சி போயிடும், திரும்பவும் வரும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு 4-5 செடி மட்டும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. ஒரு சின்ன பாக்ஸில் போட்டிருந்தாவே இது எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த எலி தொல்லை தான் தாங்கவே முடியல. ஒரு காய்கறி செடி, பூச்செடி எதுவுமே கொல்லையில் வைக்க விடுறது கிடையாது. எல்லாத்தையுமே நோண்டி போட்டுட்டு இருந்தாலும் இந்த மஞ்சள் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த இடத்துல 2 செடி, பக்கத்தில் 3 செடின்னு நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. பொங்கல் அப்போ நம்ம இதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. திரும்பவும் அந்த மஞ்சள் கிழங்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் ஒரு 2 கிழங்கு நம்ம இப்படி மண்ணில் போட்டு வச்சோன்னா அடுத்த பொங்கலுக்கு நமக்கு சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். வெளில போய் நம்ம மஞ்சள்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. மஞ்சள் மட்டும் இல்லாமல் இஞ்சியை கூட நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம். இஞ்சியை மண்ணில் போட்டு வச்சா கொஞ்ச நாள் கழித்து அந்த லீஃப்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் நல்ல இஞ்சி கிடச்சிருக்கும். மஞ்சளை வீட்டில் வளர்க்குறதுனால நிறைய இது இருக்குது. மஞ்சள் ஒரு முக்கியமான மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடியும் கூட. ஸ்டார்டிங்கில் நான் சும்மா தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சும்மா முளைக்குதான்னு போட்டு பார்த்தோம். அடுத்த வருஷம் நல்லாவே ரிசல்ட்டு கிடச்சிட்டு அதுலேருந்து போட்டு ஒரு 2-3 வருஷமாகவே இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம்தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையுமே எலி நோண்டிட்டு ஒரு 4-5 செடி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. பரவாயில்ல, இதையும் கொஞ்சம் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சில மூலிகை செடியெல்லாம் வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மஞ்சள், இஞ்சி, சில செடிலாம். கருமஞ்சள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நடுவில் மட்டும் லைட்டாக அந்த இலையில் பிளாக் கலர் வந்திருக்கும் கோடு, அந்த மாதிரி தான் இருக்கும். கருமஞ்சள் செடி கூட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றி, காய்கறி செடியை பற்றிலாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.